மிதுன ராசி அன்பர்களே, கஷ்டப்படாமல் பேச்சால், இந்த பேச்சு வார்த்தையால், சிறப்பான ஒரு பேச்சால் வெற்றி கொடியை ஈட்டுகின்ற நபர்கள் இவர்கள். உங்களது தனித்திறமை என்னவென்று சொன்னால், ஒரு ஆளை பார்த்த மாத்திரத்தில் அவர் எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கும் முன்னமையே என்னவென்று அறிந்து கொள்ளும் ஒரு யூக குணம் உண்டு. சிறப்பான ஒரு குணம். மற்ற ராசிகளுக்கு அவ்வளவாக இல்லாத ஒரு குணம் இந்த குணம். பேச்சுவன்மை உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சிலருக்கு வெளிநாட்டு மோகம், வேலை விஷயமாக அலைச்சல் கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக கூட இருந்து கொண்டு இருக்கலாம். அந்த வெளிநாட்டு யோகம் இந்த ஆண்டு சித்திக்கும். அதேபோல் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகள் வருவதற்கு இந்த ஆண்டு காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் காத்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, அதுவே காத்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டுமே, தர வேண்டுமே என்று பூரிப்பு ஏற்படும் இதனால். அடுத்து, ஏற்கனவே பேச்சில் நீங்கள் கில்லாடி. இந்த ஆண்டு அந்த சிறப்பான திறமை அதிகரித்து காட்டுகிறது. எனவே நீங்கள் பேச்சின் மூலம் மிகவும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த ஆண்டு வழக்கமாக பெற்றதை விட அதிகமாக. பணத்தேவை பூர்த்தியாகும். எந்த அளவுக்கு தேவை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்து, சற்று கவனமாக இருக்க வேண்டியது உறவுகள் பற்றிய விஷயத்தில் கவனம் தேவை. இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில், குறிப்பாக கணவனிடம் சற்று இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களிடம், குறிப்பாக மனைவியிடம் அனுசரித்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக அவசியம் இது. ஏனென்றால் உங்களுடைய திசை சரியில்லை என்று சொன்னால் இதனுடைய கெட்ட பலன் சற்று அதிகரித்து போய்விடலாம். அப்படி போகக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சற்று கவனித்து நடந்தாலே போதும், ஒன்றுமே நடக்காது. அடுத்து, வரவேண்டியது பிதுராஜித சொத்தோ, வேலை பார்க்கும் இடத்தில் ப்ரமோஷனோ, இந்த விஷயங்கள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை புத்திசாலித்தனமாக எப்படி கவனித்து கொள்ள வேண்டுமோ அப்படி கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுது சொன்னவைகளையெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டால், சற்று சிரத்தையோடு நடந்து கொண்டால், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டு.